ஒருவேளை இந்த பார்ட்டியினுடைய பலத்தை நன்கு தெரிந்து திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவுகளை எடுத்துட்டு இருக்காரா சார்? திரு செங்கோட்டையினுடைய கட்சி பதவி பறிப்பாக இருக்கட்டும், சத்யபாமாவினுடைய பறிப்பாக இருக்கட்டும், நீக்கலை பொறுப்பிலிருந்து நீக்கிறது அப்படிங்கிறது இதுவும் ஒரு வகையான அரசியல் தந்திரம் தானா? இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் மணிகண்டன் அவர்கள் முதல் சுற்றில் பேசினார்ல, அம்மையார் நம்ம ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி இவங்க சொன்ன இப்போ சின்ன மம்மின்னு பேசினார் இல்லையா, அவங்க வந்து இதை லெட்டர் பேடை தூக்கிட்டு போயிட்டாங்க, அது போட்டால் எல்லாரும் பொதுச் செயலாளர் ஒத்துக்க முடியுமான்னு கேட்டாங்க. அன்னைக்கு அவர்களை பொதுச் செயலாளராகத்தான் நீங்கள் தான் வந்து ஆகணும்னு சொல்லி காலில் விழுந்து பதவியில் வந்து உட்கார வச்சது யாருன்னா இப்போ எடப்பாடி உட்பட அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களாம். அன்னைக்கு அவங்கள ஒன்றும் தெரியலையா? நான் பத்திரிகையாளர் தான், நான் யாருக்கு சாதகமாகவும் பேசல. ஆக சிக்கல் வரும்போது இவர்களை தேவை வரும்போது பயன்படுத்திக்கிறாங்க, தேவை தூக்கி போட்ட பிறகு அவர்களை என்ன வேணா பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல. அது அண்ணனுக்கு தெரியுமான்னு தெரியல, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். இப்போ தேவையில்லைன்னு பேசுறாரு, ஏன் பேசுறாருன்னு தெரியல. சரி, அது ஒரு பக்கம் போகட்டும். இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன். என்னன்னா, இப்போ ஆக்சுவலா வந்து இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு எடப்பாடிக்கு இருக்கிற நெருக்கடி என்னன்னா, நிச்சயமா இவர்களை சேர்த்துக்கிட்டா நமக்கு சிக்கல்ன்ற பயம் நிச்சயமா இருக்கு, அது இல்லாம இல்லை. ஆனாலும் நான் ஆளுமை நிறைந்த தலைவராக காமிச்சிக்கணும்னு தான் இவர் முன்னாடி கிளம்பிட்டார். ஓகே, கிளம்பி ஊரா போயிட்டு இருக்காரு இல்லையா. இந்த மக்கள் நிச்சயமாக கூடுகிற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமானா, நிச்சயமா அரசியல் புரிதல் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும், அது நிச்சயம் ஓட்டா மாறாது. கூட்டத்தை காமிச்சு ஓட்டு வாங்கணும்னா நிரந்தரமாக ஒரே கட்சி தான் ஆட்சியில் இருந்திருக்கும். ஏன்னா நான் வந்து கருணாநிதி அவருடைய காலத்தில் பிரச்சார பயணங்கள்லையும் நான் செய்தியாளராக போயிருக்கேன், ஊரா. அம்மையார் ஜெயலலிதா காலகட்டத்திலும் செய்தியாளராக ஊரா போயிருக்கேன். அப்பெல்லாம் கூட்டின கூட்டம்னா நிரந்தரமா அவங்க தான் இருந்திருக்கணும். ஆனால் மக்கள் மாத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அதிமுக நிச்சயமாக பிளவுபட்டு தனித்தனியா நிக்குது. அவங்களுடைய செல்வாக்கு, இப்ப சமுதாய செல்வாக்குன்னு சொல்றாங்க இல்லையா, இதை நம்ம வந்து கருத்துல கொள்ளாம ஒதுக்கிட முடியாது, புறந்தள்ளிட முடியாது. அந்தந்த இடங்களில் உள்ள அந்த தலைவர்கள் எல்லாரையுமே நீங்க தனித்தனியா வெளியே அனுப்பிட்டு அவருடைய கட்சி பதவியில பறிச்சிட்டீங்கன்னா எந்த அடிப்படையில உங்களுக்கு வாக்கு போடுவாங்க? இன்னைக்கு திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா சார், அவங்க மேல அலிகேஷன் இருக்கா, அவங்க மேல குற்றச்சாட்டு இருக்கா, அதை வெளிப்படையாக பேசுவதற்கு நீங்க யாருக்கும் தைரியம் இல்லை, துணிச்சல் இல்லை. ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தீர்க்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் சரியா இருக்கு. அப்ப அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மாற்று கட்சியாக நாங்க வந்துருவோம், ஆளுமையாக நாங்க வந்துருவோம், ஆளும் கட்சியாக மீண்டும் எங்களுக்கு அரியணை கொடுத்துருவாங்க என்று எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இவங்க டிராவல் பண்றாங்கன்னு தெரியல. எடப்பாடி பயப்படுறதே இந்த ஒரு விஷயத்துக்காக தான். அவருக்கு ஆளுமை இருக்கா இல்லையான்றதெல்லாம் கடந்த 9 தேர்தல்கள், 2021 விட்டுருங்க, அன்னைக்கு நிறைய பேர் எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க. அதன் பிற்பாடு நடந்த எல்லா தேர்தல்களிலும் ஏன் அந்த தோல்வி வந்தது? இப்ப நீங்க எம்பி தேர்தலில் அத்தனை மோசமான தோல்வியை சந்தித்ததற்கு என்ன காரணம்? நீங்க 70 இடம் பிடிச்சிட்டாங்க, 75 இடம் பிடிச்சிட்டாங்கன்றதெல்லாம் 21 தேர்தல். அப்ப ஓபிஎஸ் கூட இருந்தாரு, செங்கோட்டையன் கூட இருக்கிறாரு, எல்லாருடைய ஆசையோடு நீங்க டெல்லி தலைமையோட ஆசையோடு தான் அவங்க நின்னாங்க. ஏன்னா 2 பேரும் ஒன்னா சேர்த்து வச்சது டெல்லி தலைமை தான். அவர்கள் தான் நீங்க முடிவெடுக்கிறாங்க. இங்க நாம பயப்படுறதும் அதுதான். டெல்லி தலைமைக்கு நீங்க முடிவெடுக்கிற திறனை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான செல்வாக்கு எல்லாம் போயிடும். எடப்பாடி ஜெயிச்சாலும் ஒருவேளை அவர் வெற்றி பெற்று ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் வாக்குகளை வாங்கி அவர் வெற்றி பெறும் சூழ்நிலை உருவானாலும் முதல்வரை தீர்மானிக்கிற இடம் டெல்லியா தான் இருக்கும் சார். எழுதி வச்சுங்க, மீண்டும் சந்திப்போம் நம்ம. ஓகே.